ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது பீர்க்கங்காயில் துவையல் தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பிரண்டையில் எப்படி துவையல் பண்ணலான்னு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. இப்போ இந்த பீர்க்கங்காயில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தோலில் மட்டும்தான் நம்ம எடுத்து நம்ம செய்ய போகிறோம், ஓகேங்களா. அந்த பீர்க்கங்காயை நல்லா வந்துட்டு நீங்கள் ரொம்ப முத்தலாக இல்லாமல் எலசான பீர்க்கங்காயை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தோலை மட்டும்தான் நான் வந்து சீச்சி எடுத்துக்கிறேன். இந்த தோலை மட்டும்தான் நம்ம வந்துட்டு இப்போது துவையலுக்கு ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிஞ்சுன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து விதையே இருக்காது பாருங்கள். இது மாதிரி பிஞ்சாக இருக்கிறது தான் வந்து தோல் வந்து உங்களுக்கு முத்தலாக இல்லாமல் கொஞ்சம் டெண்டராக பீஸாக இருக்கும். உங்களுக்கு துவையல் அரைக்கும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப வந்து தோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொரன்னு இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி நான் பீல் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு. மேலே இருக்கிறது மட்டும்தான், உள் சதை ரொம்ப வராமல் மேலே இருக்கிறது மட்டும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இந்த லைன்ஸை மட்டும்தான் நான் வந்து சீச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கட் பண்ண பீசஸை பார்த்திங்கன்னா இன்னும் குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வதக்க போகிறோம் எண்ணெயில். வதக்கிறதுக்காக நம்ம ரொம்ப பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வந்து வதக்க முடியாது. அதுக்காக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஞ்சு தான். பிஞ்சாக இருக்கும் போதே இதில் இந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்திங்களா இந்த ஃபைபர் இந்த நார் இருக்கும். இந்த நார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இதுவாகாது. ஏன்னா நீங்கள் வதக்கும் போது அதை அரைச்சிட்டு நம்ம சாப்பிடும் போது அது வந்து நல்லா உங்களுக்கு மையாக அரைஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி இதனால தான் வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த துவையல் வந்து நல்லாவே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. பார்த்திங்கன்னா இது பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். உள்ளே விதையே இருக்காது பாருங்கள், எல்லாமே பிஞ்சு தான். அதாவது முத்தலாக இருக்காது, ஓகேங்களா. முத்தல்னால் விதை பெருசாக உள்ள சதைப்பகுதி கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் சதைப்பகுதி தான் நிறையா இருக்குது. இதனுடைய தோல் தான் இது. ஸோ இப்போ இதை எப்படி வந்து நம்ம வதக்கலாம் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து நெய் விட்டு தான் எப்போவுமே நான் வதக்குவேன். இல்லை நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் ஓகேங்களா. கடலைன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பருப்பு ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக தீஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்காது. ப்ளஸ் வந்து அதனுடைய டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே நல்லாவே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் மட்டும்தான் நம்ம அதை பண்ணணும். உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ப்ளஸ் வந்து அந்த உளுந்து நம்ம எப்போவுமே வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்மெல் வரும், ஓகேங்களா. அந்த ஸ்மெல்லோடு நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இப்போவே நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த இது வந்து வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இப்போ இதுக்கு இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சின்ன சைஸில் புளி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டதுனால சீக்கிரமாக அந்த காய் வந்து வதங்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அது பச்சை வாடை போகணும், அதுக்காக. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னும் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது கூடவே இதையும் போட்டுட்டேன். இது கூட நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு போடலை. இது வரைக்கும் மட்டும்தான் நான் போட்டுட்டு இப்போ இந்த தோலுங்களை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து அலசி கழுவி நான் கட் பண்ணி எடுத்ததுனால. இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் பச்சை நிறமாக இருக்கும். இந்த பச்சை நிறம் வந்து நீங்கள் வதக்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் வதக்க டைம் எடுக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டு நீங்கள் கிண்டி எடுக்கணும். இது வந்து இப்போ நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்குல்ல, இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். ஸோ வந்து நல்லா வந்து நீங்கள் கிண்டி மட்டும், அதாவது பரட்டி கீழேருந்து மேலேருந்து கீழேன்னு பரட்டி எடுத்தால் மட்டும் போதும். இது எல்லாமே நீங்கள் காய் வாங்கும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஆற விட்டுட்டேன். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா வந்து உங்களுக்கு வதக்கி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லாவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் பருப்பு ஆட் பண்ணால் தண்ணி நிறைய இழுக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், குறப்பும் இல்லாமல் ரொம்ப நைஸும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி தாளிக்க போகணும் பாருங்கள்.
நான் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஆட் பண்ணல, இப்போ தான் நெய் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து எப்படினா ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே துவையல் ஆட் பண்ணும்போது நெய் தான் ஆட் பண்ணிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க கடுகு மட்டும்தான் லைட்டாக போட்டேன், அவ்வளோதான். அதோடு இது வந்து போட்டுட்டு இந்த எண்ணெய் எல்லாம் இந்த துவையல் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ இதை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுட சாதத்தில் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை சுட சாப்பாடில் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்து ஆம்லேட்டோ ஃபிஷ்ஷோ எது வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். பசங்களுக்கு முக்கியமாக கொடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வெளியே வாங்காமலும் வீட்டிலேயே நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.